ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 13வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு, அதாவது 2வது ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கி, இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா, இன்று நான் எல்லாம் கேட்டாங்க, ஏங்க சார் எல்லாருக்கும் தலைப்பு கொடுக்கல கேட்டாங்க. என்ன சார் தலைப்பே கொடுக்கல, பொதுவாக நீங்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து பேசுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் இன்று ஏன் தலைப்பு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஏதாச்சும் ஒரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குதுங்க? உத்திர நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குதுங்களா? உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பூ சொல்லுவாங்க. என்ன பூ தெரியுங்களா? கதம்பம் பூன்னு சொல்லுவாங்க. கதம்பம்னா என்னங்க? எல்லாம் சேர்ந்தது தானே. அப்போ ஒரு தலைப்பை மட்டும் கொடுத்தா நட்சத்திரம் வேலை செய்யுமா? அப்போ அந்த நட்சத்திரம் கதம்பம் என்ற பூவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவ கருத்துக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா தானே அந்த கதம்பம் பூ வேலை செய்யும். அப்போ உத்திர நட்சத்திரம் வேலை செய்யணும்னா இந்த மாதிரி பல கலவைகளை கொடுக்க வேண்டும் இல்லையா? ஏன் கலவை? இப்போ உத்திர நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம்? புதன் தானே. உத்திர நட்சத்திரம் யாருடைய டிஎன்ஏங்க? புதன் பகவானுடைய டிஎன்ஏ. புதன் நாளும் கலவை தானே. புதனா கலப்பு தானுங்க. புதனே கலப்புல பிறந்தவர் தானே. அவ புதனே ஒரு கலவை தான். அதனால தான் இன்று ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் தலைப்பு கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல, ஏன் அவங்கவுங்க பாணியில் பேச சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முக்கியமான காரணம் என்னங்க? இன்னைக்கு ஓடுகின்ற நட்சத்திரம் தான் காரணம். இதில் இன்னொரு விசேஷம் இருக்குதுங்க. இந்த டிவி பார்த்தீங்கன்னா சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவிக்கும் இன்றைய நட்சத்திரத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு. இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் தானுங்க. என்ன பாதம் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. 3ஆம் பாதம். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் நவாம்சத்தில் எங்க வரும்? கும்பத்தில் தானே சதயம் இருக்கு. கும்பத்தில் தானே சதயம் இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது நடைபெறுவதற்கு பின்னால் மிகப்பெரிய சூட்சமும் ஒளிந்திருக்கும். நீ காலையில் ஒருத்தர் பேசுறாங்க, சார் குரு திசையை ஏன் சார் குரு திசையில் நிறைய பேர் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, குரு திசையில் முதல் ஆளியாக நீங்கள் இருக்கக்கூடாது. முதல் ஆள் ஆக நீங்கள் இருக்கக்கூடாது. முதல் ஆள் நீயாக இருக்கக்கூடாது. ஏன் குரு திசையில் முதலாளியா இருக்கக்கூடாது? இப்ப காலையிலிருந்து பேசுறாங்க தொழில் அதாவது என்ன சொல்றாங்க, தொழில்காரகன் சனி, தொழில்காரகன் சனினுங்க. உண்மையாவே தொழில்காரகன் சனின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி? அதாவது ஒரு ஜாதகத்தில் அடிமை வேலைக்கு உண்டானவர் சனி. தொழில் காரகன், தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகனாக அவர் இருக்கலாம். ஆனா முதலாளி யாருங்க? 1 சூரியன் தான். அப்போ ஒருவர் முதலாளியாக இருக்க வேண்டும் என்றால் யாரு வேணுங்க? சூரியன் வேணும். வேணுமா வேண்டாங்களா? முதல் ஆளியாக இருக்க வேண்டும் என்றால் சூரியன் வேணும். நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியன் பலம் பெற்றவங்க தான் முதலாளியாக முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாங்க, பிரதம மந்திரியாவே போயிருக்கிறாங்க இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்றாங்க? 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மற்ற கிரகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும் சொல்றாங்களா? பிரதமர் மோடி விருச்சிக லக்கணத்துக்கு எத்தனையில் சூரியன்? 11ல் சூரியன் இல்லைங்களா? 11ல் தானே சூரியன். கருணாநிதி அவர்களுக்கு எதில் சூரியன்? 11ல் தானே சூரியன். ஜெயலலிதா அம்மாவுக்கு எதில் சூரியன்? 11லையா 10லையா? 9ல். அப்போ நீங்க ஒரு விஷயம் கணக்கு போட்டீங்கன்னா, பொதுவா சூரியன் நல்லா இருக்கிறவங்க தான் முதல் ஆளியாக இருந்திருக்கிறார்கள் இல்லையா? நீங்க வேணா பாருங்க, எந்த ஜாதி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சூரியன் பலம் குன்றியவர்கள் முதலாளியாக இருக்க முடியாது. சார் சனினா தொழிலாளி சொல்றீங்களா? அப்ப நான் சனி தொழிலாளி முதலாளி யாருங்க? சூரியன் தான். அந்த சுச்சமங்கள் தான் நம்முடைய ராசி கட்டத்திலேயே இருக்கா? மேச ராசியில யார் உச்சம்? அப்ப யார் முதல் வீடு எதுங்க? மேச ராசி தான் முதல் வீடு. அதுல சூரியனுக்கு உச்சத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப முதலாளி யாருங்க? சூரியன் தான் முதலாளி. அதனாலதான் அந்த முதலாளி இருக்கிற இடத்துல தொழிலாளி இருக்க முடியுமா?
முதலாளி ஒருத்தராக இருக்கணும், தொழிலாளி வேற ஒரு ஆள். அதனால தான் அந்த சூத்தமத்தில் மேச ராசியில் சூரியன் உச்சங்கிறனால சூரியன் முதலாளி, சனி தொழிலாளி. சரிங்களா? அப்போ நம்ம சூட்சமங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, என்ன சார் உங்களுக்கு மீட்டிங் நடத்துறீங்க, காலையிலிருந்து பார்த்துட்டோம், எல்லாரும் மேடையில் கொந்திருக்கிறாங்க, ஆனால் நிறுவனரையே காணாமே, எங்கே போனார், அடிக்கடி கீழே உட்காந்துருக்கிறாரு, மேலே வர மாதிரி. ஏன் குரு திசை நடக்குது, முதல் ஆளாக நான் உட்காரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கிரகங்களுடைய விஷயத்தில் அடிப்படையில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அப்போது நம்ம இன்னைக்கு வந்து ஜோதிட கதம்பம்னு பேசிட்டோம், இல்லைங்களா? இப்போ ஜோதிட கதம்பங்கிற போது ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பிட்ட மாதிரி பேசினா நல்லா இருக்காரு. எல்லாருமே கதம்பம் கதம்பம்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லுங்க. காலையில் பார்த்தீங்கன்னா தனக்குடைய வந்துட்டு நிறைய கேள்விகளை கேட்டு போயிட்டாங்க. பேச கூப்பிட்டா எல்லாம் கேள்வியாக கேட்டு போயிட்டாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் பதில் சொல்லுங்கன்ட்டு. நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறோம், அவ்வளோ மட்டும்தான். ஏன்னா முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற விஷயங்கள் தான். ஐயா சொன்னதெல்லாம் ஏன் வந்தது, எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. நம்மளால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லலாம். முன்னோர்கள் நமக்காக கொடுத்து சென்ற விஷயங்கள் தான் அவர் கேட்ட விஷயங்கள் எல்லாம். அதுக்கு நம்மளால முடிஞ்ச விளக்கத்தில் கொடுத்துருந்தோம். பின்னால் வரக்கூடிய காலகட்டங்கள் அதை பற்றி பேசுவோம். சரிங்களா? சரிங்க சார். இப்போது இன்று முதல் டாப்பிக்கே கொஞ்சம் நல்லா நச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு டாபிக் கொடுக்கலாங்களா? இது வரைக்கும் பேசாத டாப்பிக்காக இருக்கணும், ஆனால் கரெக்டான டாப்பிக்காக இருக்கணும். நான் எந்த ஒரு விஷயத்தை பேசுனாலும் உங்களுக்கே தெரியும், இது வரைக்கும் மீட்டிங்கில் ஆதாரபூர்வம் இல்லாத, துல்லியம் இல்லாத விஷயங்களே பேசுவதே கிடையாது, இல்லைங்களா? எத்தனை நாள் மீட்டிங் வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பேரை நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் யாராச்சும் இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் சரியாக இல்லை என்று சொல்லியிருக்காங்களா? மீட்டிங் தான் வந்திருக்கீங்க, யார் என்னன்னு தெரியாத முகத்துக்கெல்லாம் பலன் சொல்லியிருக்கேன். அப்போது நாங்கள் எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதில் துல்லியம் இருக்க வேண்டும், அதில் நியாயம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். ஏன்னா ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னா ஆய்வுகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. பொதுவாக ஒரு ஜோதிட நூல்களில் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்தை அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஒப்பிக்கிறது கிடையாது. அனுபவ ரீதியாக நாம் சொல்கின்ற கருத்துக்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோங்க, ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப நாள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, விதி எண் என்னங்க? எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னங்க? நம்முடைய விதி எண். பொதுவாக விதி என்னன்னா என்ன சொல்கிறாங்க? பொதுவாக விதி என்ன சொல்கிறாங்க? மொத்த எண்ணையும் கூட்டணும். எப்படி? நீங்கள் டேட்டை, பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டா விதி எண் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பிறவி எண் என்ன சொல்கிறாங்க? பிறந்த தேதியை பிறவி எண்ணு சொல்கிறாங்க. அப்போது இந்த முதல்ல விதி எண் அப்படிங்கிறது எது? மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் தானே இருக்குது. விதி எண்ணுனா ஆங்கில தேதியில் வர்றதா விதி எண்ணா? எந்த பஞ்சாங்கத்தில் ஆங்கில தேதிக்கு விதி எண்ணு ஒரு சாட்சி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு பஞ்சாங்கத்தில் ஆங்கில தேதி தான் உங்களுடைய விதி எண் பிறவி எண்ணு சொல்லியிருக்காங்களா? இல்லை ஏதாவது ஜோதிட நூல்களில் உங்களுக்கு இதுதான் விதி எண் பிறவி எண்ணு சொல்லியிருக்காங்களா? எங்க ஜோதிட நூலில் இருந்தால் எடுத்து காட்டுக்கு தான் பார்க்கலாமே, தைரியம் தான் எடுத்து காட்டலாம், சேலஞ்சே பண்ணலாம். அப்போ இந்த விதி எண் பிறவி எண்ணை யார் கண்டுபிடிச்சது? நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் சொன்னாங்களா? சொல்லுங்க. ஏதோ ஒரு சீனத்திலிருந்து வந்த ஒரு ஜோதிடர் சொல்ற விஷயம். அப்ப நீங்க எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தை யூஸ் பண்ண வேண்டியதானே? எல்லாத்துக்குமே ஆங்கிலத்தை யூஸ் பண்ண வேண்டியதானே? பஞ்சாங்க எதுக்கு பாக்குறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஞ்சாங்க எதுக்கு பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல நாள் வேணும்னா சித்திரை 10, வைகாசி 20 இதான் நல்ல நாள் பாக்குறீங்களே, அப்ப ஏன் இங்கிலீஷ் தேதி பாக்குறது இல்லை? அப்ப பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்காங்க? தமிழ் தேதி எந்த தேதி நல்ல தேதியோ அதில் தானே கல்யாண முகூர்த்தம் எல்லாம் குறிக்கிறீங்க. ஏங்க சார், உங்கள் ஜாதகத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிறவியிலிருந்தே நீங்கள் வரிசையாக வந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் சடங்கு வைக்கிறது, நிச்சயதார்த்தத்துக்கு டேட் குறிக்கிறது, கல்யாணத்துக்கு டேட் குறிக்கிறது, ஒரு தொழில் தொடங்க டேட் குறிக்கிறது, இதெல்லாம் எதில் குறிக்கிறீங்க? பஞ்சாங்கத்தில் தானே குறிக்கிறீங்க. அப்போ அதை மட்டும் பஞ்சாங்கத்தில் பார்க்கின்ற நீங்கள் விதி எண் பிறவி எண்ணை மட்டும் ஆங்கில பிறந்த வருஷத்தில் பார்ப்பாங்களாமா? இது என்ன ஆதாரம், என்ன சாட்சி, என்ன உண்மை இருக்குங்களா? உண்மை இருக்குதுங்களா? கிடையவே கிடையாது. அப்போ ஒரு மனிதனுடைய விதி எண் என்பது என்ன? நிறைய பேருக்கு இந்த விதி எண் தெரியறதுக்கு முன்னாண்ட அவங்க பிறந்த தேதி தெரியுமான்னு கேளுங்க, தெரியாது. சார் ஐயா நீங்கள் பிறந்த தேதி என்னங்க?
இருக்கிறேங்க. எவன் தேதி என்னங்க? தமிழ் தேதி தெரியாது. அப்போ உண்மையான பிறந்த தேதியே தமிழ் தேதி தான். நம்ம ஆளு அதையெல்லாம் விட்டுருவாங்க. 27ஆம் தேதியில பிறந்துட்டாரு, 2/7/9, 9னா செவ்வாய். முதல்ல 9னா செவ்வாயே கிடையாது. முதல்ல ஆங்கில எண் கணிதம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்திலேயே கிடையாது. ரெண்டாவது விஷயம், 2/7/9னா செவ்வாயே கிடையாது. இது நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன். தமிழ் எண் கணிதத்தான் துல்லியமானது, துல்லியமானதுன்னு ஏகப்பட்ட நாம் சொல்லியாச்சு. அப்பங்க இதனுடைய உண்மைத்தன்மை நீங்க சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வகுப்புல இருந்து 300 மாணவர்கள் படிச்சு வெளியேறி இருக்கிறாங்க. 300 மாணவர்களுக்கும் தமிழ் தேதிப்படி விதி என்ன சொல்லி ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லல. அப்போ விதி எண் என்பது நீங்கள் பிறந்த தமிழ் தேதி தான். அப்ப நீங்க பிறந்த தேதியே எத்தனை பேருக்கு தெரியாம இருக்கா இல்லைங்களா? எங்க இந்த காலத்து பசங்களை, அந்த காலத்துக்கு இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியுது இல்லை, அது வேற விஷயம். இந்த காலத்தில் பிறந்த பசங்களை போய் கேட்டு பாருங்க, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டு பாருங்க. எந்த ஒரு பையனோ பொண்ணோ தமிழ் தேதி சொல்லுதான்னு பார்க்கலாம். சொல்லுங்கிறீங்க, சொல்லவே சொல்லாது. அப்போ உண்மையான தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? தமிழ் தேதி தான். நீங்க ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னா ஆங்கில தேதிக்கு கொண்டாடக்கூடாது, தமிழ் தேதிக்கு தான் கொண்டாடணும். சில நாட்கள், சில வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வருஷங்கள்ல உதாரணமா நீங்க பிறந்தது 27ஆம் தேதியா இருக்கும் இங்கிலீஷ்ல, தமிழ்ல 11ஆம் தேதியா இருக்கும். உதாரணமா கார்த்திகை 11 நவம்பர் 27 இருக்கும், உதாரணமா சொல்றேன். அப்போ நீங்க எல்லா வருஷமும் கார்த்திகை 11 தான் கொண்டாடணும். நீங்க 27 கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் 26ஆவது தேதியிலையும் 11ஆம் தேதி தமிழ் தேதி வந்துடும். அப்ப நீங்க நீங்க பிறந்த தேதியை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடுவதே 2 இதில் கொண்டாடணும். ஒன்று பிறந்த தமிழ் தேதி, இன்னொன்று பிறந்த நட்சத்திரம். என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுறது ரொம்ப பெஸ்ட். பிறந்த தேதி தமிழ் தேதியில் கொண்டாடுறது நல்லது. அப்போ முதல்ல இந்த ஆங்கிலம் என்னும் மாயையிலிருந்து எல்லோரும் வெளியே வர வேண்டும். நீ கொஞ்ச காலங்களில் வந்து என்னுடைய மாணவர்களே எல்லாம் வெளியே கொண்டு வந்துருவாங்க. நீங்க ஆங்கில எண் கணிதம், நீங்க எந்த எண் கணிதம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து உண்மைத்துவம் இல்லை, சாட்சிகள் இல்லை, சான்றுகள் இல்லை. ஆனால் தமிழ் கணிதம் அப்படிங்கிறது சான்றுடையது. பஞ்சாங்கத்தில் இப்போ நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு தமிழ் தேதி குறிக்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மை, அதுதான் உங்களுடைய விதி. இது எத்தனை பேர் ஜாதகத்தை கொடுத்து இந்த மேடையில போட்டாலும் அத்தனை பேருக்கு இந்த விதிப்படி தான் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டு இருக்குங்கிறத உறுதியா ஆணித்தரமா சொல்லுவேன். சரிங்க, இப்போ நான் ஒரு சொல்றேங்க, ஒரு ஜாதகர் தமிழ் தேதி ஒரு 28ஆம் தேதி பிறந்திருக்கிறார். இப்போ உதாரணமா ஒரு வைகாசி 28ல பிறந்திருக்காரு வச்சுக்கீங்களேன். அப்ப அந்த 28 அப்படிங்கிறது எந்த கிரகம்? 2, 8, 10 அப்படின்னா எத்தனை? 1. அப்ப அந்த ஜாதகர் வைகாசி 28ல பிறந்திருக்கிறாருன்னா இங்கிலீஷ் டேட் ஏதாச்சும் 13, 14 வரும், அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. வைகாசி 28னா எதை எடுக்கணும்? 1ங்கிற சூரியனை எடுக்கும். சரிங்களா? 1 என்று சொல்லக்கூடிய சூரியனை எடுக்க வேண்டும். இப்போ நான் உதாரணம் சொல்லுங்க, வைகாசி மாசம் சூரியன் இருக்கிறாருன்னா ரிஷபத்தில் தான் இருப்பார். வைகாசி 28னா ரிஷபத்தில் தான் இருப்பார். ஒரு ஜாதகர் மகர லக்கண ஜாதகர், சரிங்களா, வைகாசி 28ஆம் தேதி பிறந்திருக்கிறார். மகர லக்கணத்துக்கு சூரியன் யாருங்க? 8ஆம் அதிபதி இல்லையா? மகர லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி 5ல. நீங்க அடிச்சு சொல்லலாம், அவர் எப்பொழுதுமே மனம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மனம் ஒரு நிலையில் இருக்காது, புத்திர குற்றம் இருக்கும். எந்த திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை இருக்கும். இதுதான். அப்போ நீங்கள் பிறந்த அந்த தமிழ் தேதியினுடைய எண்ணுக்குண்டான கிரகம் எது, அது உங்க லக்னத்திற்கு எந்த பாவகத்திற்கு உண்டான கிரகமாக வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை தான் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்ப நீங்க பிறந்த தேதியினுடைய அந்த நாயகனை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் உங்களுடைய விதியானது வேலை செய்யாது. இது சத்தியம், நித்தியம். சரி, இங்க வந்திருக்கிறவங்க சொல்லுங்க, ஏன்னா எதுவுமே ஆணித்தரம் உண்மை வேணும். உண்மைத்தன்மை இல்லாம நம்ம எந்த இடத்துலையும் பேசவே கூடாது. சரி சொல்லுங்க சார், யாராச்சும் ஒருத்தர் நான் பிறந்த தமிழ் தேதி இதுதான் சொல்லுங்க. மேடம் வந்து சொல்லிட்டாங்க. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒரு வருஷம் தேதி எத்தனைங்க? மார்கழி 18. அவங்க சொல்ற கரெக்டு தான், சாதாரண வருஷம் அதான் சொல்றாங்க, அது ஒரு வருஷம். அப்ப சாதாரண வருஷத்துல மார்கழி 18ஆம் தேதியில பிறந்திருக்கிறாங்க.
அப்போ 1 8 தான். இப்போ 1 8 என்ன 9. அப்போ அவங்களுடைய விதி எண்ணாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 என்ற எண் வருகிறது. அப்போ 9ஆம் நம்பருக்கு என்ன விதி எண்? 9னா எந்த கிரகம்? தமிழ்ல தெரியாது, சுக்கிரன். அப்போ 9 என்றால் சுக்கிரன். 9னா என்னங்க? சுக்கிரன். இப்போ அந்த சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்திற்கு உண்டான கிரகம் என்று பார்க்க வேண்டும். லக்னத்துக்கு எந்த கிரகம்? அது ஓகே. இப்போ உங்க லக்னம் என்ன லக்னம்? மகர லக்னம். சரி, இப்போ அவங்களுடைய ஜாதகப்படி விதியன் எதுவா இருக்குதுங்க? சுக்கிரனாக இருக்கிறது. அப்ப மகர லக்னத்துக்கு சுக்கிரன் யாரு? 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் சுக்கிர பகவான் இல்லையா? அப்ப 5ஆம் வீடும் 10ஆம் வீடு தான் என்னங்க? அவங்களுடைய வாழ்க்கை பயணம். அப்ப 5ஆம் இடம் 10ஆம் இடம் வாழ்க்கை பயணங்கும் போது அது எங்க இருக்குது? பாதகஸ்தானத்தில் நிற்கின்றது. உங்களுடைய அது என்ன சாரத்தில் நிற்கின்றது? என்ன பாதம்? ஏன்னா ஒரு கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? 5 10க்கு உண்டான ஒரு 11ல பாதகஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா அவர் பாதகத்தை கொடுப்பாரா அதுல நன்மையை கொடுப்பாரான்னு பார்க்கணும். அது ஓகே. விசாகம் 4ஆம் பாதத்தில் இருக்கு இல்லைங்களா? விசாகம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறதா? இருக்குதா இல்லைங்களா? 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டானவர் விசாகம் 4ல புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார். சரிங்க, விசாகம் 4ல புஷ்கர நவாம்சம் இருக்கிறது தப்பு கிடையாது. அப்போ ஒரு கிரகம் இப்படி இருக்குதுன்னா அது லோ டிகிரியில் இருக்குதா அல்லது ஹை டிகிரியில் இருக்கா? இருக்கிற ஜாதகத்தில் லோ டிகிரி பார்க்கணும் இல்லையா? ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அந்த கிரகம் லோ டிகிரிக்கு போகக்கூடாது. அப்ப ரெண்டும் கலந்து நடக்கும். புஷ்கர நவாம்சம் வேலை செய்யும், லோ டிகிரி வேலை செய்யும். டிகிரி எல்லாம் எழுதிருக்கீங்களா? ஜாதகமே கொண்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப இவங்க ஜாதகத்துல என்ன சொல்றோம்? இப்ப பிறந்தாங்க இல்லையா? இவங்களுடைய பிறந்த லக்னப்படி இவங்களுடைய விதி எண் சுக்கிரன் சொன்னோம் இல்லையா? இவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல சுக்கிரன், துலாத்துல செவ்வாய். இப்ப என்ன ஆகுது? விருச்சிகத்துல சுக்கிரன், துலாத்துல செவ்வாய். என்ன ஆகுது? பரிவர்த்தனை ஆகி விடுகிறது. அப்ப இவங்க ஜாதகத்துல 5ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உண்டான சுக்கிரன் எங்க இருக்காருங்க? 10ல் ஆட்சி நிலையில் இருக்கின்றார். அப்போ இவங்களுடைய விதி எண் என்ன தெரியுமா சொல்லுதுங்க? 5ஆம் இடம்னா என்னங்க? பூர்வ புண்ணியம். முதல் குழந்தை விஷயங்கள் எடுத்துக்கலாம். பூர்வ புண்ணியம், இவருடைய எண்ணங்கள் திட்டங்கள், இவருடைய கர்மம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள். அப்ப இவங்களுடைய ஜாதகப்படி இந்த ஜாதகர் எப்படி இருப்பாருங்க? அவருடைய பிளான், எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஜாதகர். தன்னுடைய ஜீவனத்தில் தடைபாடு இல்லாத ஜாதகர். தன்னுடைய தொழில் விஷயங்கள், தன்னுடைய ஜீவனம்னா என்னங்க? தன்னுடைய வாழ்க்கை முறை, தன்னுடைய இதழையும் அவருடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி கொள்வதில் வல்லமை வாய்ந்த ஜாதகர். அப்ப இவருடைய விதியன் என்பது இவரை விதியன் மிகச்சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க நினைச்சதையெல்லாம் இந்த விதியன் அடைய வைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எப்படியாச்சும் நிறைவேற்றி வச்சிரும். 10ஆம் இடம் தொழில், வேலை, ஜீவன விஷயத்துல ஒரு நல்ல உயர்வு நிலையை இந்த ஜாதகம் கொடுக்குங்கிறது இந்த விதி எண் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க அவங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணுமா? இவ்வளவு நேரம் சொல்லி என்ன சொல்ல கேட்கலையா? சரி, ஓகேங்க. அதாவது நம்ம என்னன்னா, நம்ம போடுற பிளான் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில போராடிட்டு ஜெயிச்சிருவோம். ஓகேங்களா? சரி, தொழில் அதே மாதிரி தொழில், ஜீவனம், வேலை, தொழிலாகட்டும், இது விஷயங்களும் இந்த விதியை உங்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு அதுல உங்களோட ஜீவனத்துல எந்த விதமான ஒரு பெரிய குறைபாடு இருக்கவே இருக்காது. சம்பளம் அவ்வளவுதான். அப்போ உங்களோட எண்ணங்களும் திட்டங்களும் ஒரு பிளான் போட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஒரு சில காரியங்கள் தாமதமாகலாம், ஆனால் இந்த காரியங்கள் நிறைவேறாமல் போகாது. நீங்க போட்ட பிளானை கண்டிப்பா நிறைவேற்றியே தீருவீங்க. இதுதான் விதி. உண்மையா இல்லையா? எனக்காக சொல்லாதீங்க. அதுக்கு இதை கொடுத்துருங்க, மைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா சொல்றவங்க கரெக்டா சொல்லணும் இல்லையா? இல்ல, எனக்காக எதையும் சொல்லாதீங்க. எஸ் ஆர் நோ. உங்கள்கிட்ட உண்மை இருந்தா உண்மை சொல்லுங்க.
சார் சொல்ற எல்லா பலனுமே உண்மைதானுங்க. சரி, ஓகே, சந்தோஷம். சரிங்க மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ முதல்ல நம்முடைய விதியன் அப்படிங்கிறது வாழ்க்கையில சரியா இருக்குதா? விதியன் மோசமானவர்கள் வாழ்க்கையில் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பரிகாரங்கள் செஞ்சு கூட விதியனுடைய வழியில் போகாதவர்கள் வாழ்க்கையில் இன்னும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த விதியன் யாராச்சும் சொல்லுங்க. அதான் சரவணையா சொல்லுங்க. கார்த்திகை 18 எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு தான் எடுத்தீங்க, ஞாபகம் இருக்குதா? பாருங்க, அந்த பக்கம் மார்கழி 18, கர்மா இந்த பக்கம் என்ன 18? கார்த்திகை 18. சரி, இந்த கார்த்திகை 18ல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொதுவாக ஒரு விஷயம், கார்த்திகை 18ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எந்த ஒரு ஆம்பளை பையன் கார்த்திகை மாதம் பிறந்தாலும் அவங்க அம்மால ஒரு படுத்தாம விட மாட்டாங்க. ஒரு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ அவங்க அம்மால ஒரு படுத்தாம விட மாட்டாங்க. இது வந்து ரூல்ஸ். சொல்லுங்க, உண்மைதான். கார்த்திகை மாதம் பிறந்த எந்த பையனா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாளுக்கு மன ரீதியான பாதிப்பு அல்லது உடல் ரீதியான பாதிப்பு ஒன்று நீங்காத. உடல் ரீதியான நீங்க நோயின் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அது காடு கரைன்னு அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும். சொல்லுங்க. ஹலோ, 20 வருஷமா எங்க அம்மாங்கய்யா ஹார்ட் பேஷண்ட். நான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் 20 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவ்வளவுதான். கார்த்திகை மாசம் பையன் பிறந்தா அவங்க அம்மா கஷ்டப்பட்டு, சில பேருக்கு நோய் இருக்காதுங்க, ஆனா அந்த அம்மா காடு மாடுன்னு உழைஞ்சு ரொம்ப உடல் கஷ்டத்தைப்படும், இல்லைன்னா மன கஷ்டத்தைப்படும், இல்லை நோய் கஷ்டம் வரும். இது கார்த்திகையில பிறந்த எந்த பசங்களா இருந்தாலும் நடக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஒன்னாலும் மாற்ற முடியாதெல்லாம் ரூல்ஸ். சரி, ஓகே. இப்ப கார்த்திகை 18 அப்படின்னா 1 8 என்னங்க? 9. அப்ப ஐயாவுடைய இது விதியன் என்ன? மறுபடியும் சுக்கிரனே. அப்ப நீங்க பிறந்த லக்கணம் கன்னியா லக்கணங்கய்யா. சுக்கிரன் துலாம்ல 2ஆம் இடத்துல இருக்கு. துலாம் 2ஆம் இடத்துல இருக்கு. துலாம்ல லோ டிகிரியில் இருக்கிறாரா, இல்ல ராகு இதோட சேர்ந்து இருக்கிறாரா, எல்லாம் பார்க்கணும். ராகோட இருக்கிறாங்கய்யா. சித்திரை 4 டிகிரி. அவர் தான் லோ டிகிரியா? அது லோ டிகிரி. உங்களுக்கு அவயோகி யாருங்க? சந்திரன். ஏன்னா நம்ம ரூல்ஸ் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். பொதுவாக எடுத்துருமே டமா போடான்னு சொல்லிட முடியாது. ஜோதிட விதிகள் என்பது பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்பட்டது. அப்ப அவருடைய விதியன் என்னதுங்க? 2 9 உண்டான சுக்கிரன். கன்னியா லக்னம் தானே? கன்னியா லக்னம் தானே. யாரோட சேர்ந்திருக்கார்? ராகுவோட சேர்ந்திருக்கார். சுக்கிரனுக்கு ராகுக்கு எத்தனை டிகிரி வித்தியாசம்? ராகு என்ன பாதத்தில் இருக்காரு? ராகு விசாகம். ஓகே. அப்ப இடையில எந்த கிரகம் இல்ல, மாந்தி கூடவே இருக்கிறார். மாந்தி விட்டுருங்க, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ அவர் ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் யாரோட சேர்ந்துட்டாருங்க? முதல்ல ராகுவோட சேர்ந்துட்டார். சுக்கிரனோட ராகு சேர்ந்தா என்ன ஆகும்? சுக்கிரனோட ராகு சேர்ந்தா என்ன ஆகும்? அழிப்பாரு. எதை அழிப்பாரு? ஒண்ணு பொருள் அழிப்பாரு, இல்ல உயிர் அழிப்பாரு. அப்ப நாம என்ன அழிப்பாரு? 2ஆம் இடத்துல என்ன இருக்குது? குடும்பம் இருக்குது. இன்னொன்னு வருமானம் இருக்கு. 9ஆம் இடத்துக்கு உண்டான அதிர்ஷ்டத்துக்கு உண்டான அவர் தான் லக்கணத்துல 2ஆம் இடத்துல லோ டிகிரி. லோ டிகிரி தானுங்க, வக்கரமெல்லாம் இல்லைங்க. ஓகே. அப்போ இவர் பிறந்த விதிப்படி இவருடைய அந்த சுக்கிரன், விதியினுடைய சுக்கிரன் 2 9க்கு உண்டானவராகி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கையில இந்த ஜாதகர் 2 விஷயத்துல ஒரு பாதிப்பை சந்திச்சே ஆகணும். இந்த விதியின்படி அவர் ஒண்ணு வருமானம் வர்றது கம்மியா இருக்கும், அல்லது வர்ற வருமானம் காத்துல பறக்க மாதிரி பறந்து போயிடும். எந்த காசையும் மிச்சப்படுத்தவே முடியாதுங்கிறதா அவருடைய விதியை. உண்மையா வருதுங்க வருமானம், ஆனா தங்க மாட்டேங்குது. வர்ற வருமானம் அழிய வேண்டும் என்பதுதான் விதின்னு சொல்றது. ஆனா என்னன்னா அது மறையல. அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ். ஒருவேளை மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். வீட்டுல சும்மாதான் போர்வை போட்டு தான் தூங்கணும். இதான் விதி. 2ஆம் இடத்துல இருக்கிறனால அது ஆட்சி பலனுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் அந்த வரும் ராகு என்ன பண்ணுவாரு? அழிச்சிருவார். லோ டிகிரியில் இருக்கிறவங்க அழிச்சிரும். அப்ப எவ்வளவுதான் காசு, இந்த இவருடைய விதியன் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் ஒரு பைசா எடுத்து வைக்க முடியாது. வாழ்க்கையில வரவெல்லாம் செலவாகி போகிவிடும் என்பதுதான் விதியன் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க தான் சொல்லணும். எனக்காக சொல்லாதீங்க. சத்தியமா உங்க மனசுல இருந்து வரணும். இல்ல சத்தியமா ஐயா. சரி, மாற்றங்கள் அடுத்த திசை வரும்போது மாறிடுமாங்க. இந்த விதி எண்ணை எல்லாம் மாற்ற முடியாதான் சொல்றீங்களா? அதுக்கு பேர் தான் விதி எண். அப்போ அந்த விதி எண் என்பது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் நீங்கள் 2 பரிகாரங்களை செய்யணும். முதல்ல ஒரு கிரகம் லோ டிகிரிக்கு போகுது அப்படின்னாவே அந்த பாவக உறவுகளை விட்டு விலக வேண்டும். அப்பா இருக்காருங்களா? அப்பா அம்மா 2 பேருமே இல்லைங்க. ஓகே. ஏன்னா 9ஆம் இடங்கிறது அப்பா, அந்த கிரகம் லோ டிகிரிக்கு விலகிருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க ஜாதகத்துல
அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவு கூட வாழ்க்கையில் தெளிவு கிடச்சிருக்கும். அப்பா சின்ன வயசுல இருந்துட்டாருங்க. சரிங்க. அப்புறம் நான் சம்பாரிச்சு இது பண்ணி அம்மாவை இது பண்ணி வறுத்து சொல்லலாம் பார்த்துட்டேன். ஆமாம். சரி, இப்போ அவங்களோட என்ன ஆயிடுச்சுங்க, 9ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போனதுனால அப்பா என்ன ஆயிட்டாருங்க, சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. நான் என்ன சொன்னேங்க, ராகுனால் உயிரை அளிக்கும் அல்லது பொருளை அளிக்கும்ட்ட. அப்போ உங்களுக்கு பிறந்தோன்னுமே என்ன ஆயிடுச்சுங்க, 9ஆம் இடங்கிற உயிரை அழித்து விட்டது. லோ டிகிரிக்கு போனதுனால அது போச்சு. ஓகே, அதனுடைய தோஷம் குறைஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையிலாக இருந்தாலும் உயிர்காரகத்தை பலி கொண்டு விட்டால் பொருள் காரகத்தை பெருசா பண்ணாது. அப்ப குறைந்த பாகை டிகிரியில போறது தோஷம் கிடையாது, ராகு தான் உங்களுக்கு இப்ப தோஷம். வர்றதை அழிக்கணுங்கிறது ராகுவோட வேலை. அப்போ இந்த ஜாதகர் என்ன செய்தால் அவருக்கு இந்த விதியினானது வேலை செய்யும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. சுக்கரன்னா என்னதுங்க, ஸ்வீட்டு. 2ஆம் இடம் முகம், முகம் பார்க்கும் கண்ணாடி. அப்ப சுக்கரன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த 2 ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட், வெள்ளிக்கிழமை நாள்ல முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்ணாடியை உடைக்க கூடாதுன்ட்டு. உடைங்க, உடைச்சு பாருங்க, பலன் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு உடைச்சு பலன் கிடைக்கலன்னா அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை தானம் கொடுத்துருங்க. இது எப்ப செய்யணும்னா வெள்ளிக்கிழமை நாள்ல ராகு காலத்துல செய்யணும். ஒன்று, வெள்ளிக்கிழமை நாள்ல ராகு காலத்துல முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைச்சு பாருங்க. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி அவங்க உடைச்சு இப்போ பாதி பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆனா என்ன சொல்லுவாங்க, முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைக்க கூடாதுமாங்க. சரி பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கவில்லை என்றால் என்ன பண்ணலாங்க, அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் தானம் செய்ய வேண்டும். செஞ்சுறீங்களா? இது 2ல் ஒன்று செஞ்சா போதும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி ஒரு லோ டிகிரியில் இருக்குது அப்படின்னாவே வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துருக்கும். 2ஆம் அதிபதி தானே லோ டிகிரி, 2ஆம் இடம் தானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துடணும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நீங்க முகம் பார்க்கும் கண்ணாடியோ உடைச்சாலோ தானம் கொடுத்தாலோ உங்களுக்கு அந்த லோ டிகிரியுடைய தோஷம் கண்டிப்பா குறைவாகும். சரிங்களா? செஞ்சு பாருங்க. விதியன் வேலை செய்யற விதமே வேற விதமா இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார், நன்றிங்க. ஓகே, அப்போ விதியன் அப்படின்பது அவருக்கு சொன்னோம், உயிரை அளிக்கும் பொருளை அளிக்கும். சின்ன வயசுல அப்பா அழிச்சிருச்சா பாருங்க. அப்ப அந்த விதி கரெக்டா இருக்குதா இல்லையா? நாம வெறும் விதியை வச்சு தானே சொல்றோம். 9ன்ற விதியன் எடுத்தோடனே சொல்லிட்டு அவன் உயிர் அழிக்கும். 9ஆம் இடம் உயிர் அழிச்சிருச்சுங்களா? அப்ப எந்த ஒரு விதிகளுமே விதியனில் இருந்து தான் வேலை செய்கிறது. அப்ப நம்ம விதியனை சரியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆயிடலாம், அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பா நீங்கிறதுக்கான வழி கிடைக்கும். நாம சொல்லவில்லைங்களா, எண் கணிதம் உண்மையான எண் கணிதம் இந்த விதியன் எண் கணிதம் தான். யாராலையும் மாற்ற முடியாதுங்க. நான் சேலஞ்சு, எத்தனை ஜாதகம் எந்த ஆங்கில நியூமராலஜி ஓகேன்னு சொல்றவங்க யார் வேணாலும் வரட்டும், இந்த விதியனுக்கு உண்டான பலனை எத்தனை ஜாதகம் நீங்க 10,000 ஜாதகம் கொண்டு வந்து சொல்றேன், இப்ப உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. மேடையில் சவால் விடுற அளவுக்குனா எந்த அளவுக்கு அது உண்மை தன்மைங்கிறது நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி வச்சிருப்போம். பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க, எங்க வந்தாலும் விட இங்க வந்துதான் ஆகணும். எந்த பக்கம் சுத்தினாலும் ஒரு மனிதன் விதி எண்ணில் இருந்துதான் அவனுடைய வேலை நடக்கும். சரி, வேற யாராச்சும் சொல்லுங்க. ஐயா சொல்றாங்க, சொல்லுங்க ஐயா. ஐப்பசி 5 விஜய் வருஷம். ஐயா வந்து ஐப்பசி 5. ஐப்பசி 5னா என்ன கிரகம்? 5 குரு. 5னா என்னங்க? குரு. அப்ப நீங்க என்ன லக்னங்க ஐயா? ரேவதி நட்சத்திரங்க. என்ன லக்னம்? மிதுன லக்னம். அவ குரு யாருங்க? 10 கூடையவர். 7க்கும் 10 கூடையவர் தானே. அப்புறம் விதி எண்ணோட யாருடையது? 7ஆம் வீட்டுக்கும் 10க்கு உண்டானதாக விதி எண் இருக்கிறது. அப்ப 7க்கு 10க்கு உண்டானவர் நல்லவரா? மிதுன லக்னத்துக்கு குரு நல்லவரா? இல்ல. அப்ப 7 10க்கு உண்டானவர் குரு நல்லவர் இல்ல. அப்ப குரு எங்க இருக்காரு உங்களுக்கு? திருவாதிரை. ஓகே, நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய ஜாதகப்படி அவருடைய விதியன் குரு 7 10க்கு உண்டானவர் லக்னத்திலே இருக்கிறார். அப்ப இது லக்னத்தில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? நிக்க கூடாதுங்க, லக்னத்தில் இருக்கிறதே தவறு தானே. லக்னத்துடைய பாதகாதிபதி, கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர், மாரகாதிபதி எல்லாம் கலந்தவர் இந்த லக்னத்துக்கு குரு. லக்னத்தில் இருக்கலாமா? சொல்லுங்க, இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ அவருடைய ஜாதகம் என்ன சொல்கின்றது என்றால், அவருடைய வாழ்வில் 10ஆம் இடம் என்பது போராட்டகரமாகவே இருக்கும். அப்படின்னா என்னங்க? தொழில் எப்படி இருக்குங்க?
ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ நடக்கிறோம் அப்படிங்கிற நம்ம உடைய நிலையில தான் போயிட்டு இருப்போம். பெரிய லெவலில் ஒன்றும் இந்த இந்த விதி எண் உங்களுக்கு கொடுக்காது. நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க என்னன்னு 20 வருஷம் சொல்லுங்க, என்ன உண்மையை சொல்லுங்க, ஏன்னா பார்த்துட்டு தெரியும் இல்லையா? சூரிய திசை, சூரியன் வந்து நம்மளதுல துலாத்துல சரிங்க, சனி உச்சம் வந்து அந்த சூரிய திசையில டாப் ரேங்க் குறை சொல்ல முடியாது. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நான் நம்பர் 1 கேண்டிடேட். சரிங்க, பாவறதுல. சரிங்க. அப்புறம் அதை வந்து வீடு கட்டினேன், 7.5 வருஷம் சொல்லி வீடு கட்டினேன். அவுட்டு இன்னும் எந்திரிக்கல. ஏன் எந்திரிக்கல? இங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுல தொழில என்ன எந்திரிக்கல, தொழில எந்திரிக்கல. அதான் அவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்றேன். இந்த மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு என்று சொல்லக்கூடிய குரு 10ஆம் அதிபதி, கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர். நீங்க பிறந்த ஐப்பசி 5ங்கிறது குரு. அப்ப விதியின் படி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் தொழிலுக்கான போராட்டங்களாகவே இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப இதுக்கு எப்படி மாத்துறது? இப்ப எப்படி மாத்துறது? அப்ப ஒருத்தர் விதியில பிறந்துட்டாங்கன்னா அந்த விதியனை வந்து நம்ம விதியை மாற்ற முடியாது. அந்த விதியனுக்கு உண்டான தோஷங்களை குறைச்சிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா, 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு உண்டானவர் தான் குரு இல்லையா? அப்ப நம்ம என்ன பரிகாரம் பண்றது அப்படின்னா, அந்த 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கு உண்டானவர் லக்னத்துல இருக்கிறாரு. லக்னத்துல தான் இருக்காருங்க. நீங்க நல்லா பாருங்க, 10ஆம் அதிபதி லக்னத்துல 7ஆம் அதிபதி அவர் தாங்கும் போது 7ஆம் என்ன என்னங்க? சமுதாயம். 10ஆம் இடங்கிறது கர்மம், காரியம். லக்னங்கிறது தலை. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த நாவிதர்கள், முடிவெட்டக்கூடிய நாவிதர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம காரியங்களும் செய்வாங்க, கர்மகாரியம் செய்வாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வியாழக்கிழமை நாளில் உங்களால் முடிந்த உதவி, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, என்னவோ ஒரு உதவி, அந்த உதவிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்களோட விதியன் ஸ்மூத்தாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மாமியார் இருக்காங்களா? இருக்க வாய்ப்பு இல்லை. என்னங்க வீட்டுக்காரி அவங்க பாருங்க. அப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, மிதுன லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மட்டும் அடி வாங்கல, குரு லக்கணத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்தையும் அடி வாங்க வச்சிருச்சு. இப்போ ஐயா சொன்னதுபடி அவருடைய விதியன் எப்படி வேலை செஞ்சிச்சு பாத்தீங்களா? மிதுன லக்கணத்துக்கு குரு கெட வேண்டும் என்பதுதான் நியதி. அப்ப லக்கணத்துல இருந்தா 7ஆம் இடத்தையும் எடுத்து 10ஆம் இடத்தையும் எடுத்துட்டார். அப்ப விதி வேலை செய்யுதா இல்லையா? அவருக்கு அது ரெண்டு ஏன் கெடுக்கணும்? அப்ப யாருக்கு நீங்க இது எந்த இடத்துல போய் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க? இப்போ எந்த இடத்துல போய் இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க? விதியனை வச்சு கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? அப்போ முதல்ல தமிழ்ல இருக்கிற நம்பர்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெறும் ஆங்கில எண்கணிதம் ஆங்கில எண்கணிதம்னு பார்த்துக்கிட்டே இருந்தா எங்க நிரூபணம்? நான் அடிக்கடி சொல்லுவேங்க, இந்த பெயர் ஜோதிடம் சொல்றாங்களே, ஒருத்தருக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்களே, அந்த பேர் எப்படி வேலை செய்யணும் தெரியுங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து ரமேஷ்னு பேர் வைக்கிறீங்கன்னா, ரமேஷ் என்ன கிரகமா வேலை செய்யும் அது தெரியணும் இல்லைங்களா? ரமேஷ் என்ன கிரகமா வேலை செய்யும், சுரேஷ் என்ன கிரகமா வேலை செய்யும், எந்த ஒரு பெயர்களுமே உச்சரிப்பின் மூலமாகத்தான் வேலை செய்யும். சுரேஷ் அப்படின்னா அந்த சுரேஷுக்கு தமிழ் எழுத்துக்கள் என்ன வருதோ, தமிழ் நம்பர்ஸ் என்ன வருதோ அதன்படி தான் வாழ்க்கை வேலை செய்யும். அப்போ முதல்ல எண்கணிதம் என்பது முற்றிலும் தற்போது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கும் எண்கணிதம் என்பது முற்றிலும் முழுக்க தவறானது. அவங்க கொடுக்குற எண்கணிதத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கை சம்பவத்தை சொல்லுங்க பார்க்கலாம், முடியவே முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த இடத்துலப்பா கிரகம் வேலை செய்யுது, எந்த எண்கள் சரியாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வேலை செய்யுது. ஆனால் இப்போ இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடம் தெரியாதவர் எழுதிரிமா சொல்லுவாங்க, இத்தனை நாளாக நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இவர் என்ன சும்மா உளறிட்டு இருக்காரு, இதெல்லாம் எண்கணிதமே கிடையாது, இவர் ஏதோ புதுசாக படிச்சுக்கி. நான் எங்கும் புதுசாக சொல்லலைங்க, பஞ்சாங்கத்தில் இருக்கிறத தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாலாம் நான் கண்டுபிடிக்கலைங்க, பஞ்சாங்கத்தில் இருக்க தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்துங்க முதல்ல எண்கணிதம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுடைய விதி எண் சரியாக இருக்கிறதா பார்க்கணுமா வேண்டாமா? இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய விதி எண் வந்து 11, சந்திரன் விருச்சிக லக்னம், சந்திரன் 9ஆம் அதிபதி, 11 புஷ்கர நவாம்சத்தில். இன்றைக்கும் பல மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியராக இருந்துட்டு இருக்கேன். 9ஆம் இடம்னா ஆசிரியர் தானே. அப்போ விதியன் வேலை செய்தா இல்லையா? நான் இதை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தொழில் பண்ணி பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. அப்போ இந்த 9ஆம் இடம் என்ற சொல்ல அந்த விதியன் தான் என்னை வாழ்க்கையில் உயர்த்தி வைத்து இருக்கின்றது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரிங்க எங்கள் வகுப்பில் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வருவாங்க,
ஃபீட்பேக் கொடுப்பாங்க, கேளுங்க. விதி என்ன சார் சொன்னார், ஒருத்தருக்கு கூட அச்சில்ல, அதான் அச்சு அசலாக கரெக்டாக வந்துச்சு. எப்படி சார் சொல்ல முடியும்? பொதுவாக ஒரு ஜாதகத்தை வச்சு ஒரு நம்பரை வச்சு ஒருத்தருக்கு பலன் சொல்கிறீங்க. 100 பேருக்கு நீங்கள் சொல்கிற ஆங்கிலத்தை சொல்லி பாருங்கள், 50 பேர் இல்லைம்மா. 50 பேருக்கு ஏதாச்சும் பாதி விஷயம் இருக்கும், 20 பேருக்கு பாதி விஷயம் இருக்கும். இதெல்லாம் உண்மை. ஆனால் தமிழ் எண் கணிதத்தில் சொல்லக்கூடிய அந்த முதல்ல அந்த விதின்னு சொல்லக்கூடிய விஷயம் எந்த இடத்துலையுமே சோடை போகவே போகாது. சரிங்களா? அப்போ முதல்ல உங்களுடைய விதியை திருத்துங்கள். என்ன பண்ணுங்க? விதி எண்ணை திருத்துங்கள். விதி எண் நல்லா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை சுகபோகம். விதி எண் கெட்டு போச்சுன்னா அவயோகம். நல்லா இருந்தால் சுகபோகம், கெட்டு போனால் அவயோகம். அப்போ அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்? முதல்ல ஒரு கிரகம் கெட்டு போயிருக்குதா நல்லா இருக்கிறாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா? கிரகம் கெட்டு போயிருக்குதா நல்லா இருக்குன்னு தெரியணும். பொதுவாக ஒரு லக்னம், ஒரு மேச லக்னம், குரு 9ஆம் அதிபதி 4ல் உச்சம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த குரு வக்கரமான நீசம். அப்போ 9ஆம் அதிபதி நல்லதை செய்வாரா? நல்லதை செய்ய மாட்டார். நிறைய சூட்சமங்கள் இருக்குதுங்க அந்த இடத்துல. 9ஆம் அதிபதி லோ டிகிரிக்கு போயிட்டார், பவர் கிடையாது. அப்போ அந்த மாதிரிங்க நிறைய இடத்துல ஒருவேளை 9ஆம் அதிபதி வக்கரமாகி அவர் உதாரணமாக அவயோகியாக இருந்தால் நல்ல பலன். ஸோ எந்த ஒரு ஜோதிட விதிகளையுமே எந்த ஒரு ஜோதிடரும் சரியாக தெரியாமல் பலன் சொல்ல முடியாது. இப்போ காலையில் ஒருத்தர் பேசினாருங்க, எல்லாம் வாக்கு எல்லாம் சொன்னார். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது அருள் வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கணிதம் தான் முக்கியம். கணிதத்தில் சொல்வது தான் திருக்கணிதம். அப்போ கால்குலேட்டர் எடுத்து போட்டீங்கன்னா தப்பாகுமா? கால்குலேட்டர் எடுத்து கூட்டி போட்டீங்கன்னா தப்பாகுமா? ஆகாது இல்லையா? ஸோ அதனால விதியன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை செம்மையாக தீர்மானிக்கிறது. 100% தீர்மானிக்கிறது, மாற்றமே கிடையாது. 100% தீர்மானிக்கும். அப்போ அந்த விதியினுடைய அடையாளத்தை தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா என்ன பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் பலன் கிடைக்காது. அப்போது நான் சொல்கிற விதியை நீங்கள் வேணால் செக் பண்ணி ஆய்வு பண்ணி பாருங்கள், ஜோதிட விதிகளை. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஜோதிட விதிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஜோதிடத்துடைய அந்த கிரக பலம் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ கிரக வலிமையை தெளிவாக அறிந்து வைத்திருந்தால் மட்டும்தான் இதற்கான பலன் பரிகாரங்களை சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இப்போ விதி என்ன வச்சு நான் சொல்லிட்டேங்க. ஆனால் விதியன் மாறாதுங்க சார், 100%, 100%. எந்த இடத்துல எப்படி பேசினாலும் எங்கே பேசினாலும் நான் பேசுவேன், உண்மைத்தன்மையோடு பேசுவேன், அது சந்தேகமே கிடையாதுங்க. அடுத்து இது என்ன சொல்லுவோங்க, அகங்காரத்தில் சொல்லிங்க, ஆராய்ச்சி செய்த நம்பிக்கையில் சொல்கின்றேன். சரிங்களா? சரி சரிங்க. ஐயா பங்குனி 5ல் பிறந்திருக்காரு. அப்போ 5னா என்ன? குரு. பங்குனி 5னா 5னா குரு. உங்கள் லக்கணம் என்னங்க ஐயா? மகர லக்கணத்துக்கு குரு யாருங்க? 3-12 உண்டானவர் பாவி. அவர் எங்கே இருக்கார்? 3-12 உண்டானவர் 12ல் மறைஞ்சிட்டார். அது நல்லதா கெட்டதா? 3-12 உண்டானவர் 12ல் மறையுது, நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்போ உங்களோட விதியன் என்பது 3-12 உண்டான குரு 12ல் இருப்பது நல்லதே. உங்கள் விதியன் என்ன பண்ணுதுங்க? உங்கள் விதியன் உங்களை நன்றாக செலுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த குரு யாருன்னு பார்க்கணும். சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்காரு? சூரியன் மீனத்தில் சூரியன் இருக்கார். என்ன நட்சத்திர சாரம்? உத்திரட்டாதி. புதன் எங்கே இருக்காருங்க? மீனத்தில் இருக்கிறார். ஓகே. அப்போ அவருக்கு என்ன முடக்கு ராசி என்ன பார்த்துக்கணும்? குரு அவயோகியா யோகியா? உங்களுக்கு அதாச்சும் இருக்கு. யோகி அவயோகி தெரியுமா? அவயோகி சுக்கரன். ஓகே. அப்போ அவருடைய ஜாதகப்படி அவருடைய விதியன் எதுங்க? குரு. அப்போ குரு எங்க இருக்காருங்க? 3 குடையவர் 12ல் இருக்கின்றார். அப்படின்னா என்ன பண்ணணுங்க? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. திருச்செந்தூர் போனாலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். திருச்செந்தூர் போயிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்போ வாழ்க்கையில் திருச்செந்தூர் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலே உங்களுடைய விதியன் வேலை செய்யும். உங்களுக்கு விதியினால் எந்த தோஷம் கிடையாது. விதியினால் எந்த விதமான தோஷமும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதையும் பார்த்துக்கணும், குரு வக்கரமாக இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். வக்கரமெல்லாம் இல்லைங்க, சேஃபாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது மகர் என்னங்க மாந்தி விட்டுருங்க. அப்போது முதல்ல 12ஆம் இடத்துல குரு இருப்பது விதியன் செம்மையாக இருக்கிறது. 3-12 உண்டான என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கரெக்டாக வருதுங்களா? வருதா இல்லைங்களா? 3னா என்ன? 3னா என்னங்க சார்?
எழுதுறது தானே. அப்போ டீச்சருக்கு என்ன வேலை? போர்டில் எழுதுறது தானே வேலை, பேப்பர் எக்ஸாம் திருத்துறது தானே வேலை, அதானேங்க சார் வேலை. அப்போது அவருடைய விதியன் 3ஆம் இடத்தை சுட்டி காட்டுகிறது. ஆனால் 12ஆம் இடத்துல பிறந்த ஊரில் இல்லை. பிறந்த ஊரில் தான் அந்த 3ஆம் இடத்துக்கு பவர் இல்லை. பிறந்த ஊரை விட்டு தூரம் போகணும், பிறந்த ஊரை விட்டு தூரத்தில் இருக்கணும். எங்கே பிறந்தீங்க, எங்கே இருக்கீங்க? என்னங்க? எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க? எத்தனை கிலோமீட்டர்? ஓகே. அப்போ 3ஆம் அதிபதி 12இல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 3ஆம் இடம் சார்ந்த இது வந்துருச்சா இல்லைங்களா? 3ஆம் இடம் எழுதுறது தானே. பட் வாத்தியாருக்கு என்ன வேலைங்க? எழுதுறது தானே வேலை. 12ஆம் இடம். ஆனால் நீங்கள் எழுதுகிற வேலையை அங்கே செய்கிறத விட இன்னும் தூரம் செய்யணும். இன்னும் தூரம்னா ஒரு 200 கிலோமீட்டரு, ஒரு 400 கிலோமீட்டர் வந்து செஞ்சீங்கன்னா இந்த விதியன்னு உங்களை சூப்பராக செயல்படுத்தும். நீங்கள் வியூருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதோடைய பவர்ஸ் ஒரு அளவு தான், ஒரு சம அளவு தான். இப்போ உங்களுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கும், ஒன்றும் தோஷம் இருக்காது. ஆனால் நாம் நினைச்ச அளவுக்கு பெரிய லெவலில் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அப்போது நீங்கள் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது. அப்போது உங்களுடைய இந்த குரு உங்களுக்கு நல்லதை செய்வார். நீங்கள் வேறு இடத்துல ப்ரொமோஷன் வாங்கி ஒரு வெளி மாநிலம் கூட வேண்டாம், ஒரு 200 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர், ஏன்னா 12ஆம் இடங்கிறது 400 கிலோமீட்டர் தாண்டி இடம். அப்போ அல்லது அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டராச்சு தாண்டிங்கன்னா இந்த விதியன் உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கு அதிக பலனை கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்துருச்சா இல்லைங்களா? அவருடைய விதியன் அவரை எப்படி வச்சுருக்குதுங்க? நல்லா தான் வச்சுருக்கு. ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பலன் கம்மி. இப்போ நீங்கள் வேலை சரி என்ன வேலைங்க? அரசாங்க வேலையே பிரைவேட்டுங்களா? பிரைவேட்டுங்களா? அரசாங்க சம்பளம், பிரைவேட் ஸ்கூல். அப்போ கரெக்டு தானே? எப்படியோ அரசாங்க வேலைக்கும் போதே அது ஒரு உயிரி யோகம் தானே. அப்போ அந்த விதியன் அவரை நல்லா தானே வச்சிருக்கு. ஆனால் இன்னும் அது வேலை செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் லாங் போனோம்னா வேலை செய்யும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டியோ அல்லது நான் ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டியோ போயிட்டீங்கன்னா உங்கள் விதியன் இன்னும் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். சரிங்களா? இதுதான் விதியினுடைய சூட்சமம். சரிங்களா? விதியன் கரெக்டாக வந்துடும் சார், அது எங்கேயும் மாறவே மாறாது, அது அச்சு போட்ட மாதிரி. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம அந்த விதியனை பற்றி பேசிட்டோம். இப்போ நம்ம ஜோதிட கதம்பம்னா எல்லாத்தையும் விதியனே பேசிட்டே நல்லா இருக்காது. அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் மட்டும் பேசலீங்க. அடுத்து இந்த மாந்தி. இப்போ மாந்தி பற்றிங்க நம்முடைய தமிழ் ஜோதிட நூல்களில் மாந்தியை பற்றி மிகப்பெரிய குறிப்புகள்லாம் அதிகமாக இல்லை. ஒரு சில நூல்களில் இருக்குது. ஆனால் இதை மாந்தி எங்கே அதிகமாக பார்க்குறாங்க? கேரளாவில் பார்க்குறாங்க. இந்த மாந்தி ஒருத்தருக்கு ஒரு தோஷத்தை, மாந்தினா யாருங்க? சனி பகவானுடைய பையன். மாந்தினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சடலம், பிரேதம். மாந்தினா என்னங்க? பிணம், சடலம், பிரேதம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு மாந்தி எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவக வழியாக ஏதேனும் ஒரு பிரேத சாபம் இருக்கும். பிரேத சாபம்னா என்னங்க? அந்த உறவு முறையில் அந்த உடம்பு நல்ல முறையில் அடக்கம் செஞ்சுருக்க மாட்டோம். ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடல் நசுங்கி இறந்துருக்கலாம், தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்கலாம், விதிவசத்தால் விபரீதத்தால் இறந்துருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முறையில் ஒரு கடைசி காலத்தில் அவங்களுடைய யாரும் கவனிப்பு இல்லாமல் சரியாக அவங்க கவனிக்காம விட்டுருப்பாங்க, அதனால் இறந்துருக்கலாம். அப்போது ஒருத்தரை நீங்கள் சரியாக கவனிக்காம விட்டு மன வருந்தி இருந்தாலும் கூட பிரேத சாபம் வரும். கடைசி காலத்தில் ஒரு ஜீவன் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிது, அது கடைசி நேரத்தில் இறக்குற தருவாயில் நீங்கள் அதை சரியாக கவனிக்காம விட்டீங்கனாலும் பிரேத சாபம் வரும். அது மனசில் நினைக்கக்கூடாது, என்னை கவனிக்கவே விட்டாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, தற்கொலை பண்ணிட்டு இறந்தவங்க, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் யார் வரும்? பிரேத சாபம் வரும். அப்போ இந்த பிரேத சாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாவக ரீதியாக எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு லக்னத்தில் மாந்தி இருந்துச்சுன்னா எதன் வழியாக பிரேத சாபம் இருக்குன்னா உங்களுடைய தாத்தனுடைய அப்பா, பாட்டன் வழியில் இருக்கும். தாத்தனுடைய அப்பானா யாருங்க? உங்கள் அப்பாவுக்கு தாத்த. உங்கள் அப்பாங்கிறது 9, அப்பாவுக்கு அப்பாங்கிறது 5, அதுக்கு அப்பா லக்னம். அப்போ லக்னத்தில் ஒருவருக்கு மாந்தி இருந்தால் அவருடைய தாத்தா வழியில் பிரேத தோஷம் வரும், இல்லைன்னா இவருக்கு பிரேத தோஷம் வரும். 2ல் மாந்தி இருந்தா அவங்க குடும்பத்திலேயே பொதுவாக பிரேத தோஷம் இருக்கும். 3ல் மாந்தி இருந்தால் ஒன்று மாமனார் வழியில், இல்லை தம்பி வழியில் பிரேத சோபம் வரும். 4ல் மாந்தி இருந்தால் தன் தாய் வழியில் பிரேத சாபம் வரும். 5ல் மாந்தி இருந்தால் தன்னுடைய தாத்தா வழியில் பிரேத சாபம் இருக்கும். 6ல் இருந்தால் இளைய தாய் மாமன் வழியில் பிரேத சாபம் இருக்கும். 7ல் இருந்தால் மனைவி வகையில் இருக்கும்.
தாயினுடைய தாய் வழியில் இருக்கும். 7 இருந்தால் மனைவி வழியில் இருக்கும், தாயுடைய தாய் வழியில் இருக்கும். 8 இருந்துன்னா உங்களுடைய தாத்தாவுடைய அம்மா வழியில் இருக்கும். அதாவது தாத்தா உங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு அம்மா அந்த வழியில் இருக்கும். 9 இருந்தால் அப்பா வழியில் இருக்கும். 10 இருந்தால் மாமனார் வழியில் இருக்கும். சார் 10 இருந்தால் வந்து மாமியார் வழியில் இருக்கும். 9 இருந்தால் அப்பா, 10னா மாமியார் வழி, 11னா மூத்த சகோதர வழி, 12னா அம்மாவுடைய அப்பா வழியோ அல்லது அப்பாவுடைய அம்மா வழியிலையோ இருக்கும். அம்மாவுடைய அப்பா அல்லது அப்பாவுடைய அம்மா வழியிலையோ இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அவங்க என்னன்னா அந்த வழியில் யாராச்சும் ஒருத்தர் நினைப்பாங்க, இறக்கும் போது அந்த உடல் வந்து சரியாக கவனிக்கப்பட்டிருக்காது அல்லது ஏதேனும் ஒரு விபரீதமான முறையில் இறப்புகள் நிகழ்ந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாந்தி தோஷம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். போன டைம் ஒரு கிளாஸில் சொன்னோம், 10ல் மாந்தினாங்க, மாமியார் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. யாரும் கவனிக்கலை, நைட்டு போட்டிருப்பாங்கட்டு காலையில் வரைக்கும் கவனிக்க. அப்போ அது கவனிக்காத உடல் தானே அது. அந்த உடலை கவனிக்கலைங்களா? நைட்டு 10 மணிக்கு தூக்கு போட்டுக்கிட்டாங்க, விடிய காலையில் 5 மணி வரைக்கும் ஒருத்தர் பார்க்கலன்னா அந்த உடல் எப்படி இருக்குதுங்க? கவனிப்பாரற்றுத்தான் கிடத்திருக்கிறது. அப்போ ஒருத்தர் கிடக்கிறாங்கன்னா அவங்க சரியாக அவங்க உடலை கவனித்து கொள்ளவில்லை என்றாலும் கூட மாந்தியுடைய தோஷம் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்போது இந்த மாந்தி பிரேதத்தினுடைய சாபம், பிரேதத்தினுடைய தோஷம் வருதுன்னா அதுக்குன்னு ஒவ்வொரு கோவில் இருக்குதுங்க. அது இப்போ சொல்கிறக்கு டைம் இல்லைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோவில் இருக்குது. பொதுவாக மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கோவில் இருக்குதுங்க, திருவாலங்காடு சிவன் கோவில். திருவாலங்காடு சிவன் கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போய் மாந்தி தோஷ பரிகாரமே பண்ணுறாங்க. அது பொதுவாகவே எல்லோரும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரம். அதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 12 பாவகத்தில் மாந்தி எங்கே இருக்கோ அந்த பாவகத்துக்கும் கோவில் இருக்கு. அது போய் சரி பண்ணி அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் போய் பண்ணினா அதற்கான விடையும் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இது வந்து சூட்சமம். இதை உடைச்சதே முதல்ல நான் தான் உடைச்சேன். இன்னைக்கு எத்தனையோ மாநாட்டில் எத்தனையோ சங்கத்தில் மாந்தி இது நின்ற நட்சத்திரம்னு சொல்லிட்டு நாம் சொல்ல கண்டுபிடிப்பு வச்சு கிளாஸ் எடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, நடத்துக்கிட்டு பரவாயில்ல. மாந்தி நின்ற நட்சத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றும் அப்படிங்கிறத முதல்ல மேடையில் சொன்ன நான் தான். இன்னைக்கு அதை வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி, யாருக்கு எது சொன்னாலும் மற்றவர்களுக்கு நல்ல விதமாக போய் சென்றால் நல்லது தான். அப்போது பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். எடுத்து செக் பண்ணிக்கோங்க, எல்லா ஜாதியும் எடுத்து வச்சு பாருங்கள். மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருக்குமாங்க. அந்த மாந்தி நின்ற நட்சத்திர அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் லக்னத்துக்கு எந்த பாவகத்திற்கு உண்டானவரோ அந்த பாவகத்தின் மேல் தான் உங்களுக்கு அதிக பற்றுதல் இருக்கும். அதை நோக்கி ஒரு சில பேருக்கு அதிக பற்றுதல் இருக்கும், அல்லது அதை நோக்கி அது சம்பந்தமான காரகத்துவங்கள் வாழ்க்கையில் இருக்கும், அல்லது அதை நோக்கிய பயணங்கள் இருக்கும். எங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன், மாந்தி நின்ற நட்சத்திரம் கரெக்டா சொல்லணும், திருக்கணிதப்படி சொல்லணும். திருக்கணிதமா வாக்கியமாங்க? சுத்த திருக்கணிதமாங்க. ஸோ ஐயாவுடைய இதில் வந்து ரேவதி 1ல் தான் மாந்தி இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ ரேவதி யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். கரெக்டுங்களா? ரேவதி யாருங்க? புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் யாருங்க சார்? எந்த லக்னம்? என்ன லக்னம்? மீன லக்னம். அப்போ ஐயாவுக்கு என்ன சொல்றாங்க? மீன லக்னம் ஐயாவுடைய லக்னம். அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் தான் மாந்தி நிற்கிறார். அப்போ அந்த புதன் யாருங்க? 4, 7. அப்போ வாழ்க்கையில் ஐயாவுடைய பிடிப்பினை எதர் மேலே ஜாஸ்தியாக இருந்திருக்கும்? 4ஆம் இடத்து மேலே இருந்திருக்குமா? 7ஆம் இடத்து மேலே இருந்திருக்குமா? 4ஆம் இடம்னா என்னங்க? தாயின்னு எடுத்துக்கலாம், ஒன்று அம்மா மேலே அப்படி விட்டுருங்க. அது பொருள் ராசி. நிறைய இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனம் பயணிக்கணும், வண்டி வாகனம் வாங்கணும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து வேணும். இதற்கான விருப்பங்கள் அவருக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்குமா இல்லையா? நான் சொன்னது சத்தியமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இருக்கா? அப்போ அவருடைய ஜாதகத்துல அதன் மீதான தாக்குதல்கள், அதன் மீதான விருப்பங்கள் தான் இருக்கும். சொல்லுங்க. 4ஆம் இடம் சார், புதன். பூமி, வீடு, வண்டி, பையனுங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க சார். மனைவி நல்லா இருக்காங்க, அம்மா நல்லா இருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதற்குத்தான உங்களுடைய உழைப்பு? இதற்குத்தான் சார் உழைப்பு. இதற்குத்தான உழைப்பு. ஆமாம். சத்தியம் தானே? சத்தியம்.
பார்த்துக்குங்க. என்ன கிளாப் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளோ மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையினுடைய பயணம் இதன் மேல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், வேற எதையுமே பார்க்கல. சரிங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பயணம் மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இருக்கும். மாந்தி நின்ற நட்சத்திரத்தின் மேல் நான் சொல்லிட்டேங்க, ஒன்று அதன் மேல் பற்றுதல் இருக்கும், அதை சார்ந்த அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். ஒன்று பற்றுதல் இருக்கும், அல்லது அதை சார்ந்த வாழ்க்கை முறை அவருக்கு இருக்கும். அது மேலே விருப்பப்படுவார், இல்லை அதை சார்ந்த விஷயங்கள் தான் அவருடைய வாழ்க்கையாகவே இயங்கி கொண்டிருக்கும். உண்மைங்களா? சரி. பூசம் 1ல் மாந்தி நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வேற. சரி சரி. இப்போ பூசம் 1ல் மாந்தி இருக்குதுன்னா அது யாருடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருக்கிறாரு? சனி பகவான் நட்சத்திரத்தில் மாந்தி இருக்காரு. அப்ப சனி பகவான் என்ன லக்கணம்? அப்ப அவருடைய மாந்தி நின்ற நட்சத்திரம் ரிஷப லக்னம். லக்னத்தில் மாந்தி எதில் இருக்காருங்க? மாந்தி என்ன சொல்றீங்க? அதை சொல்லிங்க. மாந்தி நின்ற நட்சத்திரம் எது? ஓகே. அப்ப பூசம் 1ல் வந்து மாந்தி நிற்கிறார் இல்லையா? அப்ப அவருடைய வாழ்க்கை என்ன சொல்றாங்க? சனியுடைய அம்சத்தை பொறுத்து அவர் என்ன நினைப்பார் தெரியுங்களா? ரிஷப லக்னம் தானுங்க. வாழ்க்கையில தொழில் செஞ்சு ஜெயிக்கணும், வாழ்க்கையில தொழில் செய்து ஜெயிக்கணும்னு நினைப்பார். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா? சார் நைட் எல்லாம் தூங்காம தொழில் தொழில் தொழில்னே இருக்கு, அப்படி சாப்பிடுறது கூட விட்டுட்டு. கரெக்டா இருக்குதுங்களா? அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரம் அந்த மனிதன் எதன் மேல் விருப்பப்படுகிறான், எதனை நோக்கி அவனுடைய ஜீவனம் எதன் மீது, ஒன்று அவனுடைய விருப்பம் அதன் மேல, அதுல அவனுடைய வாழ்க்கை அதன் மேல, ரெண்டுல ஒன்று இருந்தே தீரும். சக்சஸ் பண்ண முடியும், அது அடுத்த விஷயம். அவர் சக்சஸ் பண்றாரு சக்சஸ் பண்ணாது அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஆனா அவர் மேல் பற்றுதலாக இருக்கும், அல்லது அதன் மேல் அவருடைய வாழ்க்கை முறை இருக்கும். எனக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். ஐயாவுக்கு சக்சஸ் பண்ணிருச்சு. அப்ப அதுக்கு அவருக்கு என்ன காரணம்னா அவருடைய திசாபுத்திகள் காரணமா. இதுல வந்து சக்சஸ் இல்லையான்னு சொல்ல முடியாது. இதன் மேல் பற்றுதல் இருக்கும், அதனுடைய வாழ்க்கை முறை இருக்கும். ஒரு சில பேருக்கு பற்றுதல் இருக்கும், ஆனா வாழ்க்கை முறையில அதுல ஜெயிக்க முடியாம இருப்பாங்க. அதுக்கு அவங்களுடைய திசாபுத்தி ஜென்ன காரணம்லாம் காரணம். ஆனா இதுல ரெண்டுல ஒண்ணு மாந்தி நட்சத்திரத்துக்கு இருந்தே ஆகணும். 100% இருக்கும். அது அப்புறம் நாம மாந்தி வச்சு என்ன சொல்லிக்கிறோம்னா பற்றுதல் இருக்கும், அவ்வளவுதான். அதை வைத்து அவருடைய ஜீவனமும் இருக்கும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கும். இது சும்மா சாதாரணமா மாந்தி நின்ற நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே சொல்றோம். பாருங்க, மாந்தி நின்ற நட்சத்திரத்திலேயே எவ்வளவு பெரிய பலன் இருக்கு. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா மாந்தி நின்ற நட்சத்திரம் திருவோணம், விருச்சிக லக்னத்து 9ஆம் இடம். என்னங்க, மறுபடியும் டீச்சிங் தான். மாந்தி நின்ற நட்சத்திரம் டீச்சிங் தான், விதின்னு சொல்றதும் டீச்சிங் தான். அப்ப நம்ம டீச்சிங் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டீச்சிங் எவ்வளவு நேர்த்தியா எல்லோருக்கும் புரிய வரையில சொல்லி கொடுப்போம். நம்ம பொறுத்த வரைக்கும் எதுவுமே உண்மையாக இருக்கணும். அடிச்சா அடி சொல்லுவார் எங்க குருநாதர், அடிச்சா அப்படியே இருக்கணும்டா, இல்லைன்னா அது ஜோதிடம் இல்லை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் உன்னுடைய ஆய்வும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு போனார் அவர். அந்த மாதிரிங்க வெறும் மாந்தி நின்ற நட்சத்திரம் நீங்க பிறந்த தேதியை வச்சே உங்களுடைய வாழ்க்கை பலன்களை சொல்ல முடியும். ஆனால் விதியின் வாழ்க்கையை தீர்மானிச்சிடும், விதியின் வாழ்க்கையை தீர்மானிச்சிடும். இந்த மாந்தி நின்ற நட்சத்திரம் இதை மேல் தான் நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னு சொல்லும். அது ஜெயிச்சிங்க ஜெயிக்கலைங்கிறதா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்தது. என்னங்க இது இல்லைங்களா? இது சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் தானே. லக்னத்திலேயே மாந்தி உத்திராட நாள்ல சூரியனுடைய நட்சத்திரத்துல தான் வந்து இருக்கிறார். அப்ப 8ஆம் அதிபதி 12ல். அப்போ உங்களுக்கு வந்து என்னதுங்க, மாந்தி நட்சத்திர சூரியமா 8-12. உங்க வாழ்க்கை 8-12 சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. 8-12 என்னங்க, பிரச்சனை, பிரிவினை, சண்டை, பிரச்சனை, கோர்ட்டு, கேஸ், இதுதான். என்ன பண்றீங்க? ரைட்டா? அவ்வளவுதான். அப்ப கரெக்டா வருதுங்களா? 8-12 என்னங்க, கோர்ட்டு, கேஸு, சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, ஹாஸ்பிட்டலு எல்லாம் எடுத்துக்கோங்க. போறீங்க அது நான் கோர்ட்டு கேஸ் அதை சொல்லுங்க. நீங்க இருக்கிற பணியே யோசிச்சு பாருங்க, அது சம்மந்தப்பட்டது தானே. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்போ மாந்தி நின்ற நட்சத்திரமே ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகளை சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? இது வந்து ஆய்வுங்க. சரிங்களா? இது என்னமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ ஏதோ ஒரு பேருக்கு சொல்ற விஷயமெல்லாம் கிடையாதுங்க. அத்துணை ஜாதகங்களை இப்போ 2000 ஜாதகத்தை பார்த்துருக்குறோம். மாந்தி நின்ற நட்சத்திரம் அவருக்கு வேலை செய்யுது, விதியன் வேலை செய்யுது, எதுவுமே மாறல.
எந்த ஒரு விஷயமே யாருக்கும் மாறவே இல்லை. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விதியன் மாந்தியவே இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம்னா ஒரு மனிதனுடைய யோக நிலை, ஒரு ஜாதத்துல யோகி அவயோகி எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்போம், ஒரு ஜாதனுடைய கரணத்தை எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்போம், ஒரு மனிதனுடைய நட்சத்திரங்கள் எப்படி இயங்குறது எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிறந்த நாளை எப்படி ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்போம். அப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா என் கிளாஸ்லயே நீங்க வந்து கேட்டு பார்க்கலாம் மாணவர்களை, நாம எந்த ஒரு விஷயங்களை சொன்னாலும் அந்த விஷயத்தில் துல்லியமாக இருக்கிறங்கிறது மாணவர்களுக்கு உணர்வுபூர்வமாக தெரியும். சரிங்களா? நாங்க வந்து இது எங்களுடைய பெருமைக்காகவோ எங்களுக்காக நீங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காகவோ நாங்க சொல்லலை. ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை வெளிப்பட வேண்டும். எந்த இடத்தில் ஜோதிடத்தை சொன்னாலும் அது உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஜோதிட பலன் சொல்றேங்க, நிறைய பக்கம் ஜாதகம் பார்க்க போறீங்க, ஜாதகம் பார்த்தோன்னே எல்லாம் சொல்லுவாங்க, முடக்குக்கு பரிகாரம் பண்ணுங்க, திதிக்கு பரிகாரம் பண்ணுங்க, அவயோகிக்கு பரிகாரம் பண்ணுங்க, காசிக்கு போங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நடக்கிற நிகழ்வை எடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன புத்தி என்ன அந்தர ஓடுதோ, எப்படிங்க என்ன புத்தி என்ன அந்தர ஓடுதோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போது உதாரணமாக நீங்கள் எல்லா பரிகாரம் பண்ணாலும் ஒரு சில பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, சார் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஜாதகம் பார்க்க வந்தோம், நீங்கள் சொன்ன முடக்கு திதியோ அவளையோ எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் எங்கள் ஜாதகத்தில் ஒரு டெவலப்மெண்ட் இல்லையுமாங்க. அப்போ அதுக்கு முதன்மையான காரணம் என்னவாக இருக்கும்னா அந்த நடக்கிற புத்தி சரியில்லாமல் இருக்கும். பரிகாரம் பண்ணாலும் இப்போ ஒரு 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 சில புத்திகள் 2 வருஷம் நடக்கும், 1 வருஷம் நடக்கும், 6 மாதம் நடக்கும், 3 வருஷம் நடக்கிற புத்திகள்லாம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு மோசமான புத்தி 3 வருஷம் நடக்குதுன்னா அந்த 3 வருஷம் வரைக்கும் இவர் சொன்ன பரிகாரங்கள் உடனே பலிக்காது. இப்போ அந்த பண்ணின பரிகாரத்துக்கு உண்டான விஷயம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வரலாம், ஹேண்டில் பண்ணலாம், ஏதாவது ரூபத்தில் கடவுள் அது சமாளிக்க வைப்பார். அப்போ நாம் என்ன நினைக்கக்கூடாதுங்க, ஐயோ நமக்கு நடக்கலையே இத்தனை பண்ணுமேலாம் நினைக்கக்கூடாது. அந்த 2 வருஷமோ 1 வருஷமோ அடுத்த நல்ல புத்தி வரும் இல்லையா, அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆயிடலாம். அப்போ நீங்கள் செஞ்ச இந்த புத்தியில் செஞ்ச பரிகாரத்திற்கு உண்டான முழு பலன் என்ன எப்போ கிடைக்குங்க? அடுத்து வரக்கூடிய புத்தியில் வந்து கிடைக்கும். இப்போ இதில் இன்னொரு சூட்சமம், இப்போது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு புத்தி நடக்குது, சார் இந்த புத்தியில் கண்டிப்பாக நீங்கள் வின் பரிகாரம் பண்ணுறீங்க, சூப்பர் புத்தி, நான் பலன் சொல்லும் போது சொல்லிடுவோம், சார் இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு பலன் கிடைச்சிரும். ஆனால் அது கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி புத்தின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சுக்கர திசையில் சனி புத்தி வேணாம், குரு திசையில் சனி புத்தி எவ்வளோ நாள் நடக்கும்? தோராயமா ஒரு 2.5 வருஷம் நடக்குமா? ஒரு தோராயமாக வச்சுக்கோங்க. இப்போது குரு திசையில் சனி புத்தி 2.5 வருஷம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 8 கிரகம் வீக்கு. எத்தனைங்க? 8 கிரகம் வீக்கு. ஒரே ஒரு கிரகம் நல்லா இருக்குது, குரு. அப்போ அந்த சனி புத்தியில் குரு எப்போ செயல்படுவார்? குரு அந்தரத்தில் செயல்படுவார். அப்போ அந்த சனி புத்தியில் அவருக்கு நல்லது நடக்குன்னு சொல்லி அனுப்பிச்சினாலும் அவருக்கு அந்த குரு அந்தரம் வருது பார்த்தீங்களா, அப்போ ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ முதல்ல புத்தி நல்ல புத்தி என்றாலும் கூட அந்த புத்திக்குள் இருக்கின்ற நல்ல அந்தரத்தில் தான் அவருக்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ முதல்ல இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேங்க, நான் நிறைய பேர் சொல்றதுங்க, காலையில் ஒருத்தர் சொன்னார், நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், சார் அவரை வரும்போதே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் இவர்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்தேன் அப்படிம்பாங்க. சொல்றாங்களா இல்லையா? சார் இவர் பார்த்துட்டு தான் சார் வந்தேன், உங்க நண்பர்கிட்ட பார்த்துட்டு வந்தேன், அவர்கிட்ட பார்த்து வந்துட்டு சொல்லுவாங்க. ஆமாம், என்ன சொன்னாலும் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லிடுவோம், இந்த புத்தி பெருக்கல்னு போட்டால் பலன் இல்லை, அதுக்கு பரிகாரம். நல்ல புத்தினா டிக் போட்டுருவோம், அந்த நல்ல புத்தியில் நடக்கும். ஆனால் நல்ல புத்தியில் நடக்கும்னு சொன்னீங்க, இன்னும் நடக்கலையுமாங்க. அந்த நல்ல புத்திக்குள்ள எந்த அந்தரம் நல்ல அந்தரமோ அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு மனிதன் எப்பொழுது மிகப்பெரிய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைகிறான் என்று பார்த்தீங்கன்னா, நல்ல திசை, நல்ல புத்தி, நல்ல அந்தரம், இந்த 3ம் நேர்கோட்டில் வரும்போது அவன் கண்டிப்பாக வெற்றி அடைகிறான், 100% வெற்றியை பெறுகிறான். நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா, சார் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையிலேயே அந்த 6 மாதம் பொன்னான மாதம், அந்த 1 வருஷம் சூப்பராக இருந்தாங்க. ஏன்னா திசா புத்தி அந்தரம் 3ம் நேர்கோட்டில் சிறப்பாக வந்திருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு 3 வந்திருக்கும், ஆனால் பலன் இல்லை. ஏன்னா அவங்க முடக்கு ராசி, திதி சூன்யா, அவயோகி, இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் மாட்டிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் தன்னை அறிந்தோ அறியாமலோ ஒரு தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய கோவிலுக்கு இயற்கையாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு 5ஆம் பாவகம் முடக்கு, சரிங்களா? 5ஆம் பாவகம் முடக்கு, 5ஆம் பாவம் முடக்குன்னா குழந்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கோவில். இப்போது மிதுன லக்கணம் வச்சுக்க, இது ரிஷப லக்கணம் 5ஆம் இடனுங்க கன்னி இல்லையா? அப்போது புதன் தான் முடக்கு தோஷம், புதன் முடக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் அந்த 5ஆம் பாவம் முடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உத்திரட்டாதியில் சூரியன் இருக்காருன்னா கன்னி தான் முடக்கா வரும். அப்போது ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் முடக்குன்னா அவர் புதன் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பெருமாள் ஸ்தலத்துக்கு எங்கேயாச்சும் போயிருப்பார்.
தன்னை அறிந்தோ அறியாமலோ சென்று வந்திருப்பார், அப்போ அவருக்கு சரியாக இருக்கும். இப்போ தான் நம்ம முடக்கு தோஷம், திதி சுனி தோஷம், அவயோகி தோஷம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கோவிலை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்திலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கோவில்கள் இருந்திருக்கு, இப்போவும் இருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற கோவில்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இந்த முடக்கு திதி அவயோகி கொடுத்துருக்க கோவில்லாம் கொஞ்சம். இதே மாதிரி நிறைய கோவில்கள் ஆய்வு செய்து பார்க்கல நமக்கு இருக்கு, தேடினீங்கன்னா கிடைக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். என்ன பண்ணுங்க, வரலாறுகளை படிக்க வேண்டும். வரலாறுகளை படித்து அந்த வரலாற்றுடைய அடிப்படையில் அந்த கோவிலில் என்ன விசேஷமான நிலையோ அந்த நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்துக்கு உண்டான கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது நல்லது நடக்கும். நான் இதுக்காக ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவின்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் நான் நடத்தி இது பண்ணிட்டு இருக்கிறேன். ரெகுலராக வந்து என்ன போட்டுருக்குறேங்க, ஒவ்வொரு கோவிலுக்கு உண்டான பரிகாரங்கள் எந்த தோஷத்துக்கு எதுக்கு பண்ணணுங்கிறது அந்த ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனல், அது வேணால் குறித்து வச்சுக்கோங்க. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனலுங்கிற ஒரு சேனலில் நான் வந்து ரெகுலராக வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் எந்தெந்த தோஷம் இருக்கிறவங்க எந்தெந்த கோவிலுக்கு போகணுங்கிறத நான் குறிச்சிட்டு இருக்கேன். அது வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவியில் தான். வெறும் அந்த ஆன்மீகம் கோவில், இந்த பிரச்சனைக்கு இந்த கோவில் அப்படிங்கிற லிஸ்ட்டை எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். சரிங்களா? சரி, ஓகேங்க ஐயா. டைம் என்னாச்சுங்க? 5:15 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை பேசலாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் பேச பேச போய்கிட்டே இருக்கும். நமக்கெல்லாம் ஜோதிடம் பேசணும் அப்படின்னா விடிய வேணாலும் பேசுவோம், அந்த அளவுக்கு ஜோதிட கருத்துக்கள் இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை. சரிங்களா? அந்த மிகப்பெரிய கலை, அதை நாம் துல்லியமாக ஆய்வு செய்து சரியான முறையில் இயக்கணும்னா கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையம், நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கோடம்பாக்கத்துலேயும் சென்னையிலும் திருச்செங்கோட்லையும் நான் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். நம்முடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட நிலையம் பயிற்சி மையம் சார்பாக வரக்கூடிய 30ஆம் தேதிங்க, 30/5/2024 மிகச்சிறப்பான ஒரு ஜோதிட வகுப்பு. அதாவது அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும், அடிப்படையிலிருந்து உயர்நிலை வரைக்கும் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக இது இருந்தால் இங்கே இருந்தால் இப்படி இருக்கும். அதாவது கிரக பலம் என்ன, ஒரு ஜாதகத்தில் அடிப்படையான விஷயங்கள் என்ன, கிரகம் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட பலன் செய்யும்னு சொல்லிட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 42 தலைப்பு. அதில் கிட்டத்தட்ட A to Z இருக்குதுங்க. 2 விஷயத்தை தவிர இது கிடையாதுங்க. என்னென்னு சொன்னோம்னா இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிருகு நந்தி நாடி ஜோதிடம் கிடையாது. அடுத்து இது சொல்லுவாங்களே அஷ்டவர்க்க பரல்கள் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயங்கள் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கிளாஸ் பார்த்திங்கன்னா நைட்டு 8:30 10 o'clock வரைக்கும் இந்த வகுப்பு நடக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூம் ரெக்கார்டிங் கம்பல்சரி உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இதுக்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்முடைய ஈசன் ஜோதிட நிலையம் சார்பாக சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 பேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. இது வந்து 7வது பேட்ச் தொடங்குதுங்க. இதில் என்ன சிறப்பம்சம்னா 110 நாள் வகுப்பு நடந்தாலும் கடைசி 20 நாள் முழுமையான ஜாதக ஆய்வு. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து ஒருவருக்கு பிரச்சனை இப்போ இந்த ரூபத்தில் தான் இருக்கும், இப்படித்தான் பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த பரிகாரத்திற்கு உண்டான பலன் எப்பொழுது கிடைக்குங்கிறத தெளிவாக வகுப்பில் இருக்கும்போது வெளியேறும்போது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் ஜோதிடம் கற்று வெளியேறுகின்ற பொழுது மற்றவர்களுக்கும் மிக துல்லியமான முறையில் பலன் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால் 30/5/2024 இந்த வகுப்பு தொடங்குது. இந்த வகுப்புகளை கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க, எல்லோரும் சேர்ந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த காலையிலிருந்து பேசிய அத்துணை ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மேலும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து தங்களுடைய சிறப்பான ஆதரவை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், மேலும் இந்த மாதாந்திர விழாவிற்கு மிக சிறப்பான முறையில் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒத்துழைப்பு கொடுத்து வரும் மதிப்பிற்குரிய சேதுமாதவன் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய இத்துணை விஷயங்களையும் சிறப்பான பணிகளை செய்து வரும் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், சரவணன் ஐயா அவர்களுக்கும், இன்று வருகை புரிந்த மதிப்பிற்குரிய எங்களுடைய பொருளாதார சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும்,
மற்றும் நம்முடைய சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கமானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். இன்றைய கருத்தரங்கம் 13வது கருத்தரங்கம். அடுத்த கருத்தரங்கம் 14வது கருத்தரங்கம் வழக்கம் போல் ஒவ்வொரு ஆங்கில தேதியிலும் 3வது சனிக்கிழமையில் நடைபெறும். வரும் கருத்தரங்களில் கலந்து கொள்ள விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக நேரில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த கருத்தரங்கமானது திருச்செங்கோடு ரமேஷ் உணவகம், அதாவது ரமேஷ் உணவகம் என்ற ஹோட்டல் இருக்கின்றது. திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் அருகில் இருக்கின்றது ரமேஷ் உணவகம். கோல்டன் மகால் என்ற மகாலில் தான் இந்த கருத்தரங்கமானது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இனி வரும் காலங்களில் இங்கே வர விருப்பமுடைய நபர்கள் தாராளமாக ஆங்கில மாதம் 3வது சனிக்கிழமையில் வந்து பங்கேற்றுக் கொள்ளலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நன்றி உரையை மதிப்பிற்குரிய மாணிக்கமையா அவர்கள் வழங்குவார்கள். அனைவரும் எழுந்து நின்று தங்கள் ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அதேபோல் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கருத்தரங்கம் நிகழ்விலும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த 12 கருத்தரங்கம், இது 13வது கருத்தரங்கத்திற்கு தொடர்ச்சியாக 13 கருத்தரங்கிற்கும் சென்னையை சார்ந்த சங்கரி மேடம், சென்னையை சார்ந்த என்னுடைய வாடிக்கையாளர் சங்கரி மேடம் அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் 2300 ரூபாய் அன்னதானத்திற்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா காமாட்சி மேடம், சென்னையை சார்ந்த காமாட்சி ஸ்ரீ மேடம் என்பவர்கள் அவர்களும் நம்முடைய இந்த அன்னதானத்திற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க, மாதம் தவறாமல் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய விசேஷம். இவர்களும் நம்முடன் மாணவராக பயின்றவர்கள் தான். அவர்களும் அவர்கள் குடும்பமும் ஒரு மிகப்பெரிய மேன்மையான வாழ்க்கையை வளமோடு வாழ வேண்டும், அதற்கு எப்பொழுதும் பிரபஞ்சம் துணை புரிந்து கொண்டிருக்கும் என்று கூறி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.